துணைவேந்தர்களுடைய மாநாட்டை நடத்துகிற அதிகாரமே கவர்னருக்கு கிடையாது. நடத்துறாரு. பல்கலைக்கழக துணைவேந்தர்களுடைய மாநாட்டை நடத்தணும்னா இந்திய பல்கலைக்கழகங்களின் அமைப்புன்னு ஒன்று இருக்கு. அதுதான் துணைவேந்தர்களுடைய மாநாட்டை கூட்டி நாடு முழுவதும் கல்வியில எந்த வகைய மாற்றங்களை கொண்டு வர்றது, ஆராய்ச்சியில எந்த வகையில இது பண்றது, எத்தகைய முன்னேற்றத்தை ஏற்படுத்துறது என்பதையெல்லாம் விவாதிப்பதற்கான சட்டப்படியான அமைப்பு அந்த அகில இந்திய அளவிலான இந்திய பல்கலைக்கழகங்களில் கூட்டமை தான் பண்ணணும். நான் என்ன கேட்குறோம்னா, RN ரவிக்கு முன்னாடி எந்த ஆளுநர்களாவது தமிழ்நாட்டில் இப்படி துணைவேந்தர்கள் மாநாட்டம் நடத்தியிருக்காங்களா? யாருமே நடத்தினது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி அதிகாரமே கிடையாது. இவர் தான் மாநில அரசாங்கம் கடைபிடிக்கக்கூடிய கல்விக் கொள்கைக்கு எதிராக சனாதன கொள்கையை கல்வியில் புகுத்துவது, தேசிய கல்விக் கொள்கையை கட்டாயப்படுத்தி திணிப்பது என்கிற தன்னுடைய அல்லது RSSனுடைய சொந்த நிகழ்ச்சியினர்களை அமல்படுத்த வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு வேந்தர் என்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி இவர் இத்தகைய மாநாட்டை ஆண்டுதோறும் நடத்துவதை வழக்கமாக்கிட்டார்.